வாங்க வணக்கம். ஒரு சிம்பிளான இன்றைக்கி கீரை கடையில் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். கொஞ்சம் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் புளி, தேவையான அளவு புளி, ஒரு 4 மிளகாய், கொஞ்சம் பூண்டு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி நல்லா வேக விட்டு கீரையை போட்டு நல்லா வேக விட்டு எடுத்து ஒரு தட்டில் விட்டு ஆற விட்டுருவோம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபிங்க இது. அடுத்து உருளை வறுவல், கடுகு உளுத்தம் போட்டுக்கிறோம். ஒரு 4 பூண்டு தட்டி போட்டுக்கிறோம். இப்போ உருளை அப்படியே கொட்டுறோம். கொட்டி நல்லா ஒரு 5 செகண்ட்ஸ் நல்லா வதக்கிங்க. இது கூட உப்பு ஆட் பண்ணிங்க. கொஞ்சம் தனி மிளகாத்தூள், கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள், வேறு எதுவுமே தேவையில்லை, வேறு எதுவுமே போட வேணாம். பசங்க நல்லா சாப்பிடுவது தயிர் சாதம், கீரை சாதம் அந்த மாதிரி இது நல்லாயிருக்கும், தொட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம ரசம் தாளிச்சிடலாம். ரசத்துக்கு கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் பூண்டு, 4 வரமிளகாய் போட்டு தாளித்து ரசத்தை தூக்கி அதில் ஊற்றிட வேண்டியதான். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுங்க. தாளிச்சாச்சு. இப்போ ரசம் ஊற்றிடலாம். கொஞ்சம் மல்லியை விட்டு ரசத்தை இறக்கிடலாம். இப்போ ரசம் கொதி வந்து ரசம் இறக்கிடலாம். கீரை தாளிச்சாச்சு. உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.